உங்க வீட்டுக்காரர் எப்படிங்க இருக்காரு? பரவாயில்லங்க, நினைவுதான் இன்னும் திரும்பல. சீக்கிரமே அவர் பழையபடி ஆயிடுவார்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அந்த நிலைமையில இருக்கிறதுனாலதான் நான் மட்டும் இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா, வீட்டுல மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. சொல்லுப்பா. மாமா, நான் கோயில் உள்ளதான் இருக்கேன். நான் வந்துட்டேன் மாமா. நீங்க எங்க இருக்கீங்க? இந்த மூலவர் சன்னதிக்கு லெஃப்ட் சைடுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். மூலவர் சன்னதியா? மாமா, நானும் அங்கதான் இருக்கேன். மாப்ள, இங்க பாரு, இங்க இருக்க. மாமா, பாத்துட்டேன் மாமா, பாத்துட்டேன். வேதா, அருண் எப்படி இங்க வந்தான்னு யோசிக்கிறியா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீ மட்டும் வந்தா சரியா இருக்காது இல்லம்மா. அதான் போன் பண்ணி நான் இங்க வர சொன்னேன். உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் இங்க காட்டிக்காத, சரியா? பாப்பா அருண். ஆதவா, அருண் வந்திருக்கான் பாரு. ஹாய். ஹாய் அதவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இது வித்யாவோட தம்பி அருண். அருண் எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் தம்பி. பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல அதவன். ஆமா அருண். சரி, அப்புறம் துபாய் லைஃப்லாம் எப்படி போகுது? இடம் தான் வேற, மத்தபடி அதே ஓட்டம் தான். நீங்க இன்னும் அதே கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கீங்களா? ஆமா, அதே கார்மெண்ட்ஸ்ல தான். அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஏன்பா அருண், விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்க. நாம வந்த வேலையை பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா மாமா. அதவா, மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா உன்னை பார்த்த உடனே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நினைச்சேன். எதுக்கு? வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மைக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அருண், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ப்ளீஸ். இது பெருந்தன்மை இல்ல, பரிதாபமோ அனுதாபமோ இல்ல. எனக்கு வித்யாவை பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த ப்ரொபோசலை சொன்னேன். இது போதும் தம்பி. இந்த ஒரு வார்த்தை போதும். ரொம்ப நிம்மதியா இருக்கு. வித்யாவை நினைச்சுதான் நாங்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். சுதாவும் சித்ராவும் கல்யாணமாகி போயிடுவாங்க. வித்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் எங்களோட ஆசை. அவளுக்கு இது 2வது கல்யாணம்ங்கிறது. புகுந்த வீட்டுல யாருக்கும் இது உறுத்தலா இருந்துடக்கூடாது. முதல் தடவை செஞ்ச தப்ப திரும்பவும் நான் பண்ணிடக்கூடாது. ஏதோ கிடைச்ச இடத்துல தள்ளி விட்டுட்டோன்னு அவளும் நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய குழப்பம், நிறைய பயம் எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னோட எல்லா பயத்தையும் சரியாக்கிடுச்சு தம்பி. ஐயோ, என்ன அத்தை இதெல்லாம்? அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆதவன் எமோஷனலா எடுத்த இந்த முடிவை நீங்க 2 பேரும் மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டீங்களா, இல்ல உங்க பையனோட விருப்பத்துக்காக சம்மதிச்சிங்களா?